உலகத்தில் சில பகுதிகள் எப்போதும் செய்திகள் இருக்கும். அந்த பகுதிகளில் மிகவும் முக்கியமானது மத்திய கிழக்கு, குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரான். இந்த இரண்டு நாடுகள் தொடர்பான பதற்றம் அதிகரிக்கும் ஒவ்வொரு முறையும் மக்கள் கேட்கிறார்கள், இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டதா? இது கடைசி நாட்களின் அறிகுறியா? மூன்றாம் உலகப் போர் வரப்போகிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் முதலில் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு தெரியாமல் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் இஸ்ரேல். வேதாகமத்தின் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் அபிரகாமை அழைக்கிறார். நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கைதான் இஸ்ரேல் ஜனங்களின் அடித்தளம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டது. அவருடைய 12 மகன்கள் 12 கோத்திரங்களாக வளர்ந்தனர். எகிப்தில் அடிமைத்தனம், மோசே மூலம் விடுதலை, வாக்களிக்கப்பட்ட தேசம், தாவீது ராஜ்யம், சாலமோன் ஆலயம், இவையெல்லாம் ஒரு தேசத்தின் ஆன்மீக மற்றும் அரசியல் உருவாக்கம். பிறகு பாபிலோன் சிறை, பாரசீக காலம், கிரேக்கர், ரோமர் ஆட்சி. கிறிஸ்துவுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு ரோமர் எருசலேமை அழித்த போது யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறினர். இது சுமார் 1900 ஆண்டுகள் நீடித்தது. ஆனால் ஆச்சரியமாக 1948இல் உலக அரசியல் மாற்றங்களின் மூலம் இஸ்ரேல் மீண்டும் ஒரு தேசமாக அறிவிக்கப்பட்டது. பல வேதாகம அறிஞர்கள் இதை எசேக்கியேல் 37இல் வரும் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுதல் என்ற உருவகத்துடன் இணைக்கிறார்கள். அது நேரடி தீர்க்க தரிசன நிறைவேற்றமா அல்லது சின்னமாக உள்ளதா என்பது விவாதமான விஷயம். ஆனால் வரலாற்றில் இது அபூர்வமான சம்பவம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேசமின்றி இருந்த மக்கள் மீண்டும் ஒரு தேசமாக உருவாகுவது அரிதானது. இப்போது ஈரான், இன்றைய ஈரான், பழைய பர்சியா. வேதாகமத்தில் தானியல் புத்தகம், எஸ்தர் புத்தகம் ஆகியவற்றில் பர்சியா குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக சைரஸ் ராஜா யூதர்களை எருசலேமுக்கு திரும்ப அனுமதித்தவர். ஏசாயா தீர்க்கதரிசி சைரஸை பெயரிட்டு குறிப்பிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது வேதாகம வரலாற்றில் பர்சியா, இன்றைக்கு ஈரான், ஒரு முக்கிய இடம் பெற்றது. 1979 புரட்சிக்கு பிறகு ஈரான் அரசியல் அமைப்பு மாறியது. அதன் வெளியுறவு கொள்கையில் இஸ்ரேலை எதிரியாக காணும் நிலை உருவானது. இதிலிருந்து தற்போதைய பதற்றத்தின் அரசியல் வேர்கள் தொடங்குகின்றன. இப்போது கேள்வி, இந்த சண்டையின் அடிப்படை என்ன? இது நேரடி நிலப்பரப்பு சண்டை இல்லை. இது பாதுகாப்பு, அரசியல் செல்வாக்கு, மத அடையாளம், பிராந்திய ஆதிக்கம், இவை அனைத்தும் கலந்த ஒரு சிக்கலான மோதல். அணு ஆயுத திட்டங்கள் குறித்த சந்தேகங்கள், மறைமுக தாக்குதல்கள், கூட்டணி நாடுகளின் தலையீடுகள், இவை பதற்றத்தை அதிகரிக்கின்றன. வேதாகமம் இதை பற்றி என்ன சொல்கிறது? மத்தேயு 24இல் இயேசு சொல்கிறார், போர்களையும் போர் சத்தங்களையும் கேட்பீர்கள். ஆனால் உடனே அவர் சேர்க்கிறார், அவைகள் ஆரம்ப வேதனைகள். அதாவது உலக வரலாற்றில் போர்கள் தொடர்ந்து இருக்கும். எசேக்கியேல் 38 முதல் 39இல் கோகு மகோகு குறித்து பேசப்படுகிறது. சிலர் அதை நவீன மத்திய கிழக்கு நாடுகளோடு இணைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதிகளை விளக்கும் போது மிகுந்த கவனம் தேவை. ஒவ்வொரு அரசியல் சம்பவத்தையும் நேரடியாக ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இணைத்து விடுவது சரியான ஹெர்மெனூட்டிக்ஸ் அல்ல. அப்படியானால் இது இயேசுவின் 2ஆம் வருகையின் அடையாளமா? வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, அந்த நாளையும் நேரத்தையும் யாரும் அறியார். அடையாளங்கள் இருக்கும், கலக்கம் இருக்கும், ஜாதி ஜாதிக்கு எதிராக எழும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட செய்தியை பார்த்து இப்போது நேரம் வந்துவிட்டது என்று தீர்மானிப்பது வேதாகம பூரண பார்வை அல்ல. 3ஆம் உலகப் போர் வருமா? மனிதன் கணிக்க முடியாது. உலகம் அணு ஆயுத காலத்தில் இருக்கிறது. அதனால் பெரிய சக்திகள் நேரடி மோதலை தவிர்க்க முயற்சி செய்கின்றன. இருந்தாலும் பதற்றம் உண்மைதான். உலக அமைதி மெல்லிய நூலில் தொங்குவது போல சம்டைம்ஸ் தோன்றலாம். ஆனால் ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை, தேவனுடைய திட்டம் அரசியல் வரைபடங்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. இஸ்ரேலும் ஈரானும் இரண்டும் வேதாகம வரலாற்றில் இடம்பெற்ற பகுதிகள். ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் போது வரலாறையும் தீர்க்க தரிசனத்தையும் நடப்பு அரசியலையும் சமநிலையுடன் பார்க்க வேண்டும். பயம் கொண்டு முடிவெடுக்காமல் ஆய்வு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். வதந்திகளை நம்பாமல் உண்மையான ஆதாரங்களை தேட வேண்டும். தீர்க்க தரிசனத்தை சென்சேஷனல் ஹெட்லைனாக மாற்றாமல் ஆழமாக ஆராய வேண்டும். இறுதியில் கேள்வி, உலகம் எங்கு செல்கிறது? அதற்கும் மேலான கேள்வி, நாம் எங்கு நிற்கிறோம்? வரலாறு மாறும், நாடுகள் மாறும், தலைவர்கள் மாறும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும். அதனால் விழிப்புணர்வு வேண்டும். பயம் தேவையில்லை. ஆய்வு வேண்டும்.
விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும்.